என்னங்க? என்ன? மாயாவும் சீனுவும் தான் விவாகரத்து பண்ணலன்னு சொல்றாங்களே. சாருவுக்காக மாயாவோட வாழ்க்கையை கெடுத்துட கூடாதுங்க. ஆமாப்பா, இது அவசரப்பட்டு எடுக்கிற முடிவில்ல. நீங்க சாருவை மட்டும்தான் பாக்குறீங்க. ஒரு நிமிஷம் மாயாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. மச்சான், தப்பெல்லாம் ஏமானதான் மச்சான். அந்த லிங்கம் வந்து சதி பண்ணிட்டா மச்சான். ஆமா மச்சான், அந்த லிங்கம் நல்லவே இல்ல மச்சான். தயவு செஞ்சு அவன் பேச்ச நம்பாதீங்க மச்சான். ஓ, அவர் பேச்ச நம்ப கூடாது, குடிகாரங்க உங்க பேச்ச நான் நம்பணுமா? அப்பா, லிங்கம் சித்தப்பாவும் பார்வதி சித்தியும் பேசிக்கிட்டத நானே கேட்டேன். லிங்கம் தான் மாப்பிள்ளையோட அம்மாவை கடத்தினதா நீ சொன்ன. ஆனா அந்த அம்மாவே தன்னை யாரும் கடத்தலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எந்த அப்பனாவது பொண்ணு வாழ்க்கைக்காக இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணுவானா? அவர் மேல அபாண்டமா பழி போடாதீங்க. அன்னைக்கு சாருவோட கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணமே இவன் தான். இப்போ இவனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்து மறுபடியும் சாரு கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா நீ? நடந்த எல்லாத்தையும் மனசுல வச்சுதா சீனுதான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு என் முடிவை சொன்னேன். ஏதோ போற போக்குல நான் எடுத்த முடிவில்லை, ஒரு பொண்ணு வாழ்க்கைக்காக நான் ஊர்ஜிதமா எடுத்த முடிவு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பெரியப்பா, பாரு, நீயும் இவங்களும் திரும்ப திரும்ப சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க போறதில்லை. அப்படி மாற்றம் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் உயிர் போனா மட்டும்தான் அது நடக்கும். அதுதான் உங்க விருப்பம்னா அதுக்கும் நான் தயார் தான். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாதவன் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, அப்புறம் வந்து பேசினா என்ன அர்த்தம்?